ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைமு கரெக்டாக 5:15 மார்னிங்குங்க. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன இன்றைக்கி விசேஷம்னுட்டு. சரி, இன்றைக்கி வெளியே போகிறோம் நானும் என் ஹஸ்பண்டு. நான் என்ன ஜுவல்லரி போடுறேன், என்ன சாரீ கட்டுறேன் பாருங்கள், காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த புடவை தாங்க நான் கட்ட போகிறேன். இது வந்து பழைய புடவை தான், தங்கச்சி கொடுத்தாங்க. நீலம், நம்ம நீலம் வைப்போம் இல்லை, நீலம் கலரில் பட்டு புடவை தான். இதுக்கு ப்ளவுஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சுங்க. இந்த ப்ளவுஸு சாண்டில் கலரு நல்லா மேட்ச் இருக்கும். அதனால் இந்த புடவுக்கு அந்த ப்ளவுஸ் போட்டிக்கலான்னுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நேராக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப திக்காக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது நீலம் ப்ளூன்னு தெரில. சரி, இந்த புடவை தான் கட்டிக்க போகிறேன். இதுக்கு மேட்சப்பு, இதுக்கு பேரப் பண்ணி தான் இந்த ப்ளவுஸோடு நான் போட்டுக்க போகிறேன். ஜுவல்லரி பார்க்கலாங்க. இதுதான் நான் ஜெயின் ஜுவல்லர்ஸ் ஆல்ரெடி நான் ஷூட் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஜெயின் ஜுவல்லர்ஸ் எடுத்தது. கரெக்டாக 9 இயர்ஸ் கிட்ட ஆகுதுங்க இந்த கம்பல் எடுத்து. ஜும்கா, கொடை ஜும்கா ஏதோ சொல்லுவாங்கல்ல தமிழில், அந்த ஜும்கா 3 பவுனுங்க. அப்புறம் ஜிஆர்டியில் இது ரீசெண்டாக எடுத்தது தான் 6 பவுன் பேங்கிள்ஸுங்க. இது எனக்கு இந்த பேங்கிள் என்ன பிடிக்கும், கெட்டி பேங்கிள் தான், ஐ லைக் இட் இது. அப்புறமா இந்த கருப்பு மணி செயின் போட்டிக்கலாம். ப்ளஸ்ஸு அந்த குட்டி கழுத்து நக்லீஸ் மாதிரி சின்னதாக குட்டி தான் சிம்பிளாக போட்டிக்கலான்னு ஒரு ஐடியா. இந்த நக்லீஸ் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்ததுங்க. 20 வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஜிஆர்டியில் எடுத்தது கிடையாதுங்க. அதுக்கு பாக்ஸஸ் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த ஜிஆர்டி பாக்ஸில் வச்சுருக்கேன். அந்த நக்லீஸ் வந்து அங்கே கொல்லத்தூரில் ஐஸ்வர்யா ஜுவல்லர்ஸ்ன்னு இருக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே வாங்கி நின்றோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் 2 இயர் கல்யாணமான புதுசில் அங்கே எடுத்தது தான் அந்த நக்லீஸு. அப்படியே ஞாபகமாக இருக்குது. நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேங்க. எப்படி இருக்குது இந்த புடவை, எனக்கு செட் ஆகிடுச்சான்னுட்டு சொல்லுங்கள். அந்த கருப்பு மணி செயின் வந்து சரவணா ஸ்டோர் லெஜண்ட் இருக்குல்ல பாடியிலோ, அங்கே எடுத்தது. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோன்னா டி நகர் கோவிலுக்கு தாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போகிறோங்க. ஏன்னா நைட்டு வரும்போது மழை இருக்கிறதுனால, எங்கள் வீடு கொளத்தூரில் இருக்குங்க ஓன் ஹவுஸு. அங்கே வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டு ட்ரெயினில் வந்துட்டார் நைட்டு வரும்போது. ஸோ இன்னும் மார்னிங் நம்ம போயிட்டு திருப்பி ட்ரெயினில் போயிட்டு தானே இறங்கிட்டு நம்ம வண்டி எடுத்துன்னு போனோன்னுட்டு போயிட்டு இறங்கணும். என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, முன்னால் பார்த்து வாமா, விழுந்துட போகிறேன், ஷூட் எடுக்கிறேன்றாரு. இன்னும் நம்ம ஒரு விலாகாக போனோன்னா எடுத்து தானே ஆகணும். நம்ம என்றைக்கு ஹஸ்பண்ட் பேசி கேட்போம், நம்ம பாட்டுக்கு நம்ம எடுக்க வேண்டியதுதான்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிரிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம போயிட்டோம். நம்ம வீட்டுக்காண்ட போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வண்டியிலனே போயிட்டோங்க. டி நகர் ஃபுல்லு மழை இருந்துச்சு. இது என்னடா சுவாமி மழை வரப்போகுதுன்னு நினச்சிட்டேன். ஆனாலும் நாங்கள் போயிட்டு ரீச் ஆகிற வரைக்கும் மழை இல்லை. ஒரு டைமில் ஒரு அண்ணா நகர் அது என்னவோ கிராஸ் ஆகிட்டு இருந்தோங்க, அங்கே தான் மழை வந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட என்னவோ மழை வந்துடுச்சு. ஃபுல்லு ரெயின் தான், மார்னிங் இது ரெயின் தான். ஏன் இந்த ரெயினில் கூட கோவில் போகணுமான்னு நினைப்பீங்க. எனக்கு வந்து டி நகர் பெருமாள் கோவில் வெங்கடாச்சலபதி அண்ணா ரொம்ப பிடிக்குங்க. எவ்ரி இயர் எங்களுக்கு கல்யாண நாளுக்கு நாங்கள் போயிடுறோம். அதனால் விடக்கூடாதுன்னுட்டு அந்த மலையில் கூட சரி, அது ஒரு ஜாலி தானே, மலையில் நனைஞ்சிட்டே போகிறதுன்னுட்டு அப்படியே போயிட்டோங்க. நாங்கள் ஒரு மலை இருக்கிறதுனால ஒரு வாரமாக சொன்னேன் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ரெயின் வந்துடுச்சு. வண்டி ஓட்ட முடியாது இல்லை, வாரம் கட்டிட்டோம். அப்புறமா திருப்பி எப்படியோ போயிட்டோம். போன உடனே அந்த ஆண்டி, போன வருஷம் பார்த்த ஆண்டி அப்படியே ஞாபகம் வச்சுன்னு இருக்காங்க. ஏம்மா நல்லா இருக்கியான்னுட்டு கேட்குறாங்க. அந்த ஆண்டிக்கிட்ட பேசினேன். பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா ஒரு டிக்கெட்டு, அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கினீங்கன்னா பசங்களோட பேர் எல்லாமே சாமி கிட்டேருந்தே பார்க்கலாமா. சாமிக்கு வந்து துளசி மாலை வாங்கிக்கோங்க, ஒரு மாலை மாதிரி வாங்கிக்கோங்க. பத்மாவதி அம்மனுக்கு வந்து, லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து நீங்கள் என்ன பூன்னுட்டு அவங்க சொல்லி நின்றாங்க. நல்லா இருந்துச்சுங்க. கிட்ட தரிசனம்னா 100 ரூபா டோக்கன் வாங்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா. எத்தனை பேர் போனால் அத்தனை பேருக்கு நம்ம அர்ச்சனை டிக்கெட் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அன்னிட்டு போன வருஷம் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் தேங்காய் ஒடிச்சிட்டு போயிட்டோம். இந்த வாட்டி வந்து சரி கிட்ட சொல்கிறாங்க அந்த அக்கா போகலாங்கன்னுட்டு கிட்டையாக போயிட்டு தரிசனம் பார்க்கலான்னுட்டு பூவெல்லாம் வாங்கி நின்றோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பூ எல்லாமே. லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து சம்பங்கியில் பூ மாலை மாதிரி கட்டியிருக்காங்கங்க. மாலைன்னா ஜடை தைப்பாங்கல்ல, அந்த ஜடை மாலை மாதிரி தைச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த அக்கா கேட்டிருந்தாங்க,
என்னம்மா வீடியோ யூடியூப்புக்கு விட போகிறேன் அக்கான்னா, இன்றைக்கே விடுறியா நான் பார்க்குறேன்றாங்க பாவம். நானாலும் இது ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. 1 மந்த் மேலே ஆகுது. இன்றைக்கி தான் நான் தேடி பார்த்துட்டு விடுறேன் இந்த ஷூட்டு. ஆனாலும் அந்த அக்காவுக்கு நம்ம சேனலோட நேமுக்கு எழுதி வச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். பார்த்துருப்பாங்க. பார்த்திங்களா சம்பங்கி எவ்வளோ அழகாக நம்ம பத்மாவதி அம்மனுக்கு தான் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரோஸில் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. கலர் 3 கலரில் இருந்துச்சு. அந்த எல்லோ ஃப்ளவரு எனக்கு கல்யாணம் ஆளுன்னுட்டு அந்த அக்கா ஃப்ரீயாகவே ஒன்று கொடுத்தாங்க. வச்சுக்கோமா தலையிலன்னுட்டு. சரி அன்னுட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணி நின்றேன். இதுதாங்க வியூவு. அந்த ஸ்ட்ரீட் நேமு வெங்கடாச்சலபதி ஸ்ட்ரீட்டுங்க. டி நகரில் இருக்குது. பெருமாள் கோவிலுங்க. எவ்ரி இயரு நான் இங்கே வந்து சாமி பார்ப்பேங்க. எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும். பெருமாள் கோவில், சிவன் கோவிலுக்கு போகணுமன்னா ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நீங்களும் சென்னையில் இருந்தால் போயிட்டு சாமி பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டாருங்க. அங்கேருந்து நான் ஷூட் பண்ணல. இன்னும் உள்ளே போயிட்டோம். தரிசனம் சூப்பராக தரிசனம் போத்தோங்க. நாங்கள் எடுத்துன்னு போன பூ எல்லாம் துளசி எல்லாம் சாமிக்கிட்ட போட்டாங்க. சாமி பாதங்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் உள்ளே உட்காந்துட்டு ஸ்லோகம் எல்லாம் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வந்த உடனே எனக்காகவே பெருமாள் புளிஹோரை எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு புளிஹோரைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு எனக்கு பிடிக்குன்றதுனால திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. போதுங்கன்னா சாப்பிடுமா பூன்ட்டு. அங்கே ஐயரு கூடங்க சூப்பர் தாங்க. ஐயரு நிஜமாகவே சாப்பிடுமா பரவாயில்ல, பிடிச்சதில்ல, லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல சாப்பிடுன்னாங்க. திருப்தியாக சாப்பிட்டேங்க. அங்கே கீழெல்லாம் சாதம் விழுந்து நின்றுச்சு. அது காலில் படக்கூடாது இல்லை. அன்னம் பரபிரம்மஸ்வரூபம். அதனால் காலில் யாராவது மெரிச்சிட்டு போகிறாங்கன்னுட்டு க்ளீனாக எடுத்துட்டேங்க. நீங்களும் கோவிலுக்கு போனீங்கன்னா நம்ம கால் வச்சு நடக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து ஏதாவது டஸ்ட்டு நம்ம போட்டோம், வாழைப்பழ தோல் கீழ் போட்டிங்கன்னா எடுத்துன்னு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க. கோவில் நல்லா சுத்தமாக இருந்தால் தானேங்க வரவங்க போகிறவங்க எல்லாம் நம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஸ்வச் பாரத். வெளியே வந்துட்டாங்க. போயிட்டு வண்டி எடுத்துன்னு வர்றதுக்கு போயிட்டு இருந்தாங்க. லேசாக மழை தூயுது பாருங்கள். சரி உங்களுக்கு எல்லாம் ஒரு வாட்டி அந்த வியூ காட்டலாம், அந்த டி நகர் வெங்கடாச்சலபதி நகர்ன்னு காட்டலான்னுட்டு காட்டுட்டு இருந்தேன். சரி அங்கேருந்து நேராக ஷாப்புக்கு வந்துட்டோம். கோல்டு ஷாப்புக்கு வந்துட்டோம். லலிதா ஜுவல்லர்ஸுங்க டி நகரில் இருக்க லலிதா ஜுவல்லர்ஸ்க்கு வந்துட்டோம். மழை வந்துடுச்சு பார்த்தீங்களா, சொன்னேன் இல்லை, லேசாக தூருது. அந்த குடமா அம்ப்ரெல்லா கொடுகு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு தான் வந்தோம். சரி நான் நின்றேன். அங்கே ஷாப் கிட்டே வந்துட்டு அவர் பார்க் பண்ணி நின்றாங்க. சரி அன்னிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போன உடனே இந்த ஹாரம் பார்த்தோம். வெளியே வாங்க நல்லா இருக்குன்னுட்டு இது பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லு பிளாக் ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் வச்சுட்டு யூ ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் ஹாரம் லைட் வெயிட்டில் காட்டுங்கன்னுட்டு. ஸோ அதனால் நான் சும்மா எடுத்தேன். அப்படியே அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லான்ட்டு. எல்லாமே இதெல்லாம் 16 கிராம்லேருந்து இருக்குன்னு சொன்னாங்க. 16 கிராம்லேருந்து 6 பவுனுக்குள்ளே இருக்குது. எல்லாம் ஸ்டோனு, முத்து வச்சது, ரூபி எமரால்டு வச்சது, ப்ளைனு எல்லா நெக்லஸ் இருக்குங்க. இதில் நல்லா இருந்துச்சு. அது வந்து வெறும் 16 கிராம் தான். அட்டிகை மாதிரி இது அம்மா கிட்டே இருக்குது. இந்த அட்டிகை இது மாதிரி நல்லா இருக்கும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் அந்த காலத்தில் போடுறது. இது வந்து வெறும் ஒரு 1.5 பவுன் தான் இருந்துச்சு கீழே. இதெல்லாமே 5 பவுன் இருந்துச்சு, 4 பவுன் இருந்துச்சு. கல் நெக்லஸுங்க. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் இல்லை. சரி ஒரு வாட்டி காட்டலான்னு தான் காட்டிகிட்ருக்கேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்கள் சிஸ்டர் வந்து ஒரு ஹாரம் எடுத்து ட்ரை பண்ணுங்க, போட்டு பாருங்கள் சிஸ்டர், பரவாயில்ல அக்கான்னு சொன்னாங்க. போட்டேங்க. இது வந்து வெறும் 7 பவுன் தாங்க. எவ்வளோ ப்ராடாக இருக்குது, எவ்வளோ லுக் இருக்குது பாருங்கள். கழுத்தில் போட்டால் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம வந்தது எந்த வேலை, மூக்குத்தி வாங்கலாம் டைமண்ட்லான்னு தாங்க நான் வந்தது. சரி அன்னிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 7 கல் வச்சுதுங்க. எனக்கு என் மூஞ்சிக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிடுச்சு. சரி யோசித்தேன், இது தேவையான்னுட்டு. சரி அது பெருசாக இப்போவே எதுக்கு போடுறது அன்னிட்டு சரி வேண்டா அன்னிட்டு இன்னொன்று யோசிச்சுட்டு இது வந்து இந்த ஹாரம் நெக்லஸ் பாருங்களேன். இது வந்து பீகாக்கு ஃபெதர் மாதிரி இருக்குங்க. இது ரியல் பீகாக் ஃபெதரா என்னன்னு தெரியலங்க. நான் கேட்க கூட இல்லை. ஆனாலும் இந்த நல்லா இருந்துச்சு. இது மேலே இந்த ஹாரம் வந்து 8 பவுனு, கீழே இருக்கிறது 12 பவுனு. ஃபுல்லாக அந்த ஃபெதர் மாதிரியே இருக்குது, சேமு. நல்லா இருந்துச்சு. நியூவாக இப்போ அரேஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். நல்லா இருந்துச்சு இந்த ஹாரம். ஃபெதர் டைப்லனே இருக்குது. சரி இப்போ என்ன தான் வாங்குறேன்னுட்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நான் கோல்டு காயின் தாங்க வாங்கினேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இல்லை.
அதனால நான் யோசிச்சுட்டு நானும் கோல்டு காயின் தான் வாங்கினேன். இங்கே வாங்கிட்டு பில்லு போடும்போது என் ஹஸ்பண்ட் இன்னொன்று சொன்னார். அதை நான் பின்னால் பேசுவேன். அதுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பில்லெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அதோட வெயிட் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே என் ஹஸ்பண்ட் இன்னொரு ஐடியா கொடுத்தாரு எனக்கு. ஸோ அந்த இது பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான். பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்கங்க. அந்த காயின் எல்லாம் உள்ளே நம்மளுக்கு காட்டினாங்க. காயின் காட்டிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது என்னவோ லேடிஸ் ஆனாலும் கோல்டுன்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு தானேங்க. எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு தான். என்னால் முடிஞ்சது என் ஹஸ்பண்டு நான் எனக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு அது நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். பட்டையாக நகை வாங்கினேன் இது மாதிரியெல்லாம் இல்லை. ஏதோ எனக்கு பிடிச்சது. அது குட்டியாக இருந்தால் கூட ஓகே. அது மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த காயின்ஸ் வாங்கினது. வீட்டுக்கு இன்னும் அங்கேருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாக மழை ஸ்டார்ட் ஆகுது. சரி அன்னிட்டு அங்கேயே தான் இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட அங்கேயே இருந்தோம். கான் எல்லாம் சாப்பிட்டோம். சரி பசி எடுக்குது அன்னிட்டு ஏன்னா புளிஹோரை சாப்பிட்டோம். ஆனாலும் பசி எடுக்குது எனக்கு. சரி அன்னிட்டு கான் சாப்பிட்டு மழை கொஞ்சம் நின்றுச்சுமான்னாங்க. சரி அன்னிட்டு வந்தோம். வெளியே வந்துட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி நான் வாங்கினேன் என்ன காயின் வாங்கினேன் அதோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு தான் காட்டிகிட்ருக்கேன். இதுதான் பில்லு. தெரியுதுங்களா? இது ஒரு 1/2 கிராம், இது ஒரு 1/2 கிராம். இப்போ ரெண்டும் சேர்த்து 1 கிராம் ஆகுதுங்க. பில்லு காட்டுறேன், அதோட டீட்டெயில்ஸு காட்டுற பாருங்கள். இதுதாங்க நம்ம பில்லோட டீட்டெயில்ஸு பார்த்துக்கோங்க. கோல்டு காயினு ஒரு காயின் வந்து 500 கிராம் கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 7200ங்க. நான் வாங்குகிறேன் அன்றைக்கி 3650 rupees 1/2 கிராம் படுது பாருங்கள். இன்னொரு காயின் வந்து 5 கிராம் 0.510 கிராம்ஸ் இருக்குது. அதோட இன்றைக்கி கோல்டு ரேட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 10 மில்லிகிராம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 3730 rupees ஆகுது. இது ரெண்டு டோட்டல் பண்ணால் 7380 ஆகுது. அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. எல்லாம் ஃபுல் வெயிட் எல்லாமே ரெண்டு காயினோட வெயிட்டு சேர்த்து 1 கிராம் 010 கிராம்ஸ் இருக்குது. 2 கிராமோட வெயிட்டு 2 காயின்ஸோட வெயிட்டு சேர்த்தா 1 கிராம். ஜிஎஸ்டி போட்டு 7601 rupees ஆகுதுங்க என்னோடய காயின்ஸு. இதுதாங்க தெரியுதுங்களா கிளியராக? ½ கிராம் ½ கிராம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின 1 கிராம் காயினு. ½ கிராம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ½ கிராம் தான் எடுத்தேன். எனக்கு பட்டு புடவை கல்யாண நாளுக்கு பட்டு புடவைக்கு 5000 கொடுத்தாரு என் ஹஸ்பண்ட். லாஸ்ட் வீக்கே கொடுத்துட்டாரு. புடவை மாதிரி வாங்கிக்கோமா, அதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் செட் பண்ணி இன்னும் தச்சு போடுறதுக்கு 1 வாரம் ஆகும் இல்லைன்னுட்டு லாஸ்ட் வீக்கே கொடுத்துட்டாரு. நான் வந்து எதுக்கு புடவை வாங்கி அதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தச்சு எப்படியே ஒரு 5000 கிட்ட ஆகிடும். வேஸ்ட்டு தானே. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இல்லை நான், காயின் வாங்கிக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க, அப்புறமா நம்ம பல்காக ஏதாவது பெருசாக வாங்கி செஞ்சு போட்டுக்கலான்னுட்டு சரி அன்னிட்டு அந்த ஐடியாவில் நான் புடவை வாங்கலை. அவர் என்ன நினச்சாரு, இது பட்டு புடவை தான் இப்போ இந்த இயர் எடுத்துட்டு தான் நினச்சிட்டு நல்லா இருக்குமா இந்த புடவை எடுத்தியான்னாரு. இல்லைங்க நான் வந்து பழசு தான், இது புது புடவை எல்லாம் எடுக்கலாங்க. நான் அது பதில் அந்த 5000க்கு ஒரு கோல்டு காயின் மாதிரி ½ கிராமில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலுக்கு போனோம். அங்கே வாங்கினோம். ½ கிராம் வாங்கிட்டு நான் பில்லெல்லாம் போட்டுட்டேன். ½ கிராமுக்கு பில்லு போட்டுட்டேன். போட்டுக்கப்புறமா அவர் என்ன நினச்சார் என்னவோ 1 கிராம்னா 7200 எவ்வளவோ வருதுன்னுட்டு அப்புறமா
இன்னும் 2200 எவ்வளோ மேல்கொண்டு போட வேண்டியதாக இருந்துச்சு. சரி எடுத்துக்கோம்மா, எதுக்கு 2200க்கு 1 கிராமாவே வாங்கிக்கோ, எதுக்கு 1/2 கிராம் வாங்குற அன்னிட்டு சொன்னார். பரவாயில்லைங்களான்னா, பரவாயில்ல எடுத்துக்கோம்மா 2000 மேல்கொண்டு போட்டு 1 கிராமாவே வாங்கி கொடுத்தாரு. நான் அங்கே போனதுக்கப்புறமா மூக்குத்தி பார்த்தேன். அந்த மூக்குத்தி வந்து 12,000 ஆகுது. நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. என்கிட்ட இந்த மூக்குத்தி இருக்குது, இன்னொன்று டைமண்டில் போட்டது இருக்குது, 2-3 மூக்குத்தி இருக்குது. சரி இருந்தது எதுக்கு திருப்பி வாங்கிறது? இப்போ இல்லைன்னா கூட நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு வாங்கலாம். இப்போ இருக்கும்போது எதுக்கு வாங்கிறது அன்னதுனால தான் நான் வாங்கலை. அதுக்கு பதில் நம்ம 1/2 கிராம் காயின் வாங்கிடலான்னு தான் நான் 1/2 கிராம் காயின் எடுத்தது. அப்புறமா அம்மா வந்து நோன்பு வருசு குறுக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு புடவெல்லாம் வேண்டாம்மா, எதுக்கு இருக்கிற புடவை நிறையா இருக்குது, ஏன் திருப்பி கட்டிக்கிட்டே இதுன்னா நல்லா தானே இருக்குது இந்த புடவை. இந்த ப்ளவுஸ் வந்து நான் 10 வருஷம் ஆகுதுங்க, எவ்வளோ கரெக்டாக அப்படியே இருக்குது. 10 வருஷம் ஆகுது நான் தச்சு. எல்லா பட்டு புடவை ப்ளவுஸ் எல்லாம் குட்டி ஆயிடுச்சு. ஆனாலும் இது போடுறதுனால, இந்த ப்ளவுஸ் இருக்கிறதுனால எல்லா புடவுக்கும் இது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு ப்ளவுஸ் நீங்களும் தைச்சிக்கோங்க, எல்லா புடவுக்கும் செட் ஆகிடும். அப்புறமா அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு புடவை வேண்டாமா, நான் வந்து ஏதாவது கோல்டு காயினாகவே வாங்கிக்கலாம். 250 மில்லிகிராம்ஸ்லேருந்து இருக்குங்க, 1/2 கிராம் இருக்குது, 100 மில்லிகிராமில் கூட காயின் இருக்குது. இப்போ இல்லைன்னா கூட நம்ம அடுத்த எப்பாவது ஏதாவது வாங்கும்போது அது யூஸ் ஆகும். இல்லை புடவைன்னா எதுக்கு யூஸ் ஆகாது இல்லை, அதனால சரி வேண்டான்னுட்டு நினச்சின்னு இருக்கிற போகலாம், என்ன வச்சு கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே பிறந்த நாள் வரும், கல்யாண நாள் வரும், எல்லா விசேஷ நாளுங்களும் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. புடவை இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கோங்க. வேஸ்ட்டாக அவ்வளோ செலவு 5,000 10,000 வச்சு வாங்க வேண்டான்றது என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன், பர்சனலாக தான் சொல்கிறேன். அதுக்கு பதிலும் இது மாதிரி கோல்டு காயின் ஏதாவது வாங்கிட்டீங்களோ, ஒரு 1/2 கிராம் ஒரு 4,000 வச்சேன், 3,800 சம்திங் எவ்வளோ வருது, அது வச்சானே நம்மளுக்கு 1/2 கிராம் கோல்டு காயின் சேருது இல்லை, திருப்பி நம்ம ஏதாவது கோல்டு வாங்கும் போது யூஸ் ஆகும். நான் இது மாதிரி சேவ் பண்ணலான்னுட்டு தான் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க புடவை தான் வாங்கணும் உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டில் சொன்ன மாதிரியே நீங்கள் கேட்டுக்கோங்க, சரிங்களா? நான் சொல்கிறேன்றதுக்காக எடுத்துக்காதுங்க. வேஸ்ட்டாக எதுக்கு புடவெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டேன், சரி உங்களுக்கு காட்டலாம் அன்னிட்டு தான் நான் அந்த காயின்ஸு பில்லோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டினேன். கோவிலுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் தாங்க போனோம். அதனால பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு மூவி பார்த்துட்டு, அமரன் மூவி ஏதோ ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க பசங்க போனோன்னுட்டு. சரி அமரன் மூவி போயிட்டு வெளியே அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு. ஃபுல்லு மழை இருக்கிறதுனால நான் பசங்களை கூட்டின்னு போகலங்க. இல்லைன்னா பசங்க இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். மழை இருக்குது, கோல்டு ஆகிடும், பசங்களுக்கு வந்து செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் நடக்குது, எதுக்கு அன்னிட்டு தான் பசங்களை விட்டுட்டு தான் போனோம். சரி இப்பாவது வெளியே கூட்டின்னு போகலாம் குழந்தைங்கள அன்னிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அப்பப்போ ஃபேமிலியோடு வெளியே போங்க, பசங்களை கூட்டிகிட்டு வெளியே அப்பப்போ கூட்டிகிட்டு போகணும் பசங்களை. ஃபேமிலியோடு போனால் தான் பசங்களுக்கு ஃபேமிலியோட வேல்யூ தெரியும். அப்பப்போ கூட்டின்னு போங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மூவிக்கு வந்துட்டாங்க பசங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க. அமரன் மூவிங்க, நம்ம சாய் பல்லவி தான் ஃபஸ்ட்டு காட்டினாங்க. அது நல்லா இருந்துச்சு, மூவி சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்களுக்கு எல்லாம் காட்ட வேண்டிய ஒரு மூவி தான். மூவி முடிச்சுட்டு அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. ரொம்ப பசி எடுத்துச்சு, டைமும் 11 என்னவோ ஆகுது, காலியாக இருக்குது பாருங்கள். வெஜ் ரெஸ்டாரண்ட்டு தாங்க, ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லை பெருமாள் கோவிலுக்கு, அதனால் நான்வெஜ் எதுவும் சாப்பிடல, வெஜ்ஜிலவே எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு பசங்க உட்காந்துருந்தாங்க, பசி எடுத்துக்கிடுச்சு. சரி டிஃபன் எல்லாம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு. நீங்களும் இது மாதிரி வெளியெல்லாம் போங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க இருக்கும், சரிங்களா? இந்த விலாக் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம்.